அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் முழுமையாகவும், அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நகை கடன்கள் யார் யார் வந்து தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்காக ஒரு குழுவே அமைச்சு, ஸோ அதுல யார் யார் பெயர் பட்டியல் வரப்போகுது, ஒருவேளை நம்ம பெயர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி எப்போது இருந்து பண்ணுவாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடனை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். மெயினா நம்ம பார்க்க போறது நகை கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் குறிப்பாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான முழுமையான தகவலும் இந்த வீடியோவிலே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 2021 இருந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றத்திலிருந்து நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. அப்போ வந்து நிறைய முறைகேடுகள் பண்ணியிருந்தாங்க. சரிங்க? என்னன்னா ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 1 அல்லது 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் தனித்தனியா 5 பவுன் வச்சு அதை ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 10 15 பவுன் வரைக்கும் தள்ளுபடி செஞ்சுக்கிட்டாங்க. இதனால வந்து அதெல்லாம் முறைகேடு. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தடவை நிறைய பேருக்கு வந்து குழு அமைச்சு அதாவது கிட்டத்தட்ட 51 விதமான டாக்குமெண்ட் ஆவணங்களை தயாரிச்சு அதுல உண்மை தன்மையை கண்டறிச்சு அதற்கப்புறம் தான் இதை வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சொன்னபடி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி, ஸ்டாலின் சிக்ஸர் அடித்து விட்டார். அது மட்டும் இல்லாம அதுவும் இந்த அரசாணை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல தேர்தல் அறிக்கையை விட்டிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பெரும் பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாம் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால இந்த விஷயம் வந்ததுனால, நகைக்கடன் தள்ளுபடி வந்ததுனால இதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் தெளிவா நம்மளால எங்க பார்க்க முடிகிறது. சரிங்களா? கூட்டுறவு நிறுவனங்களில் கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 2021க்கு அப்புறம் வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளுடன் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமாக இந்த நகைக்கடன்கள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான மொத்தம் 51 விவரங்களை பயனாளிகளிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. அதன்படி, அதாவது என்ன இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி 2021ல திமுக ஆட்சி வந்து அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நகை கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்கன்னா, அவங்க 3 பேர் மேலயும் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கூட்டுறவு வங்கியில அதுல ஒவ்வொருத்தர் மேலயும் 5 பவுன் வச்சு 15 பவுன் வச்சிருக்காங்களே 3 பேர்னா 15 பவுன். ஸோ 15 பவுன் வந்து தனித்தனியா வச்சு, ஒரே ரேஷன் அட்டைய வச்சு, ஒரே குடும்ப அட்டைய வச்சு, அ ச ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க வச்சு, அத வந்து 15 பவுன் வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, தமிழக அரசுக்கு நெறைய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறைகேடுகள்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த தடவ கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்கள், டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி, அது எல்லாமே சப்மிட் பண்ணி, அதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு தள்ளுபடியே நடக்கப் போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த விஷயத்துல தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையாக வழிகாட்டு நெறிமுறைகள் அதன்படி வெளியிடப்பட்டு நகை கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்களை தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வருகின்ற வங்கி கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க இந்த வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்த அக்கௌண்ட்டுக்கும் தெரியாம தான் இப்ப இருக்கு. ஆனா இனிமே வரும் காலங்கள்ல நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல ஒரு அக்கௌண்ட்ல அதாவது நீங்க கூட்டுறவு வங்கிகள்ல மொத்த கூட்டுறவு வங்கிகள்லயும் சேர்த்து இப்போ இந்த கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க இந்த பிரான்ச்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா அது எல்லா பிரான்ச்சுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது நீங்க அது திருப்பி அதே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இனிமே ஒருத்தருக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். இதெல்லாம் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் இல்லாம 6,000 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான். எப்படி நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மொத்தம் 51 விதமான தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர் 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகைக்கடன் வைத்த கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்று கணக்கு எண், ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்கள் அனைத்துமே சேகரித்து அதன் பின்னர் தான் இது எல்லாமே நாங்க வந்து கொடுப்போம், தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் வைத்து பயனர்கள் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளனர். இந்த லிஸ்ட் மொத்தமும் கணினியில அதாவது லேப்டாப்ல அபிஷியலா எடுத்த போறோம் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சப்போஸ் இதுல வந்து நீங்க நகைக்கடன் வந்து வாங்கியிருந்தீங்க. இப்ப இந்த தள்ளுபடி வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிர்க்கடன் வாங்கியிருக்க கூடாது. தள்ளுபடி வாங்கியிருக்க கூடாது. பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கிட்டீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி எப்போ வந்து கிடைக்கும்? உங்க நகைகளை மீட்டுக்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து இந்த நகைக்கடன்களை நீங்க மீட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதற்காக அப்டேட் தான் இது. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.